டீசர் கிளிம்ஸ் வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருக்காங்க. 3 நிமிஷம் கூஸ்பம்பாவே தான் இருக்குது. நம்ம நெல்சன் பண்ணுற எப்பயும் பண்ணுற அந்த ப்ரமோஷன் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரையும் கமலையும் ஒரே ஃப்ரேமில் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி இருக்குது. அது நம்ம பாலு மகேந்திரா தான் ஃபஸ்ட்டு எடுத்தார். அதுக்கப்புறமேட்டு நடுவில் அந்த அலாவுதீன் அப்போது விளக்கம் அந்த படத்தில் 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. ஆனால் இவங்க சேருவாங்களா பல பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்தோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது நமக்கு விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் எல்லோரும் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஒரு வார்த்தை என்னென்னா, இவங்க 2 பேர்த்த வச்சு நம்ம தளபதி அடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெல்சனுக்கு நல்லா தெரியும். அது பார்த்தா நம்ம அடுத்தது வந்து ஜனநாயகம் வரும்போது எல்லாத்துக்கும் இதுக்கு பதிலடி வரும். அவ்வளோதான். கிளிம்ஸ் வந்துச்சு. அது எப்படி தேட்டரில் பார்த்தோம் ப்ரோ, வைப் சூப்பராக இருந்தது. இது மாதிரி அவங்க முன்னாடியே நடிச்சிருந்துருக்கணும். ரொம்ப நாள் கேப் விட்டு நடிக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். 2 பேரும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு குஸ்பமாக இருந்தது. நம்ம ரஜினி சார் ரசிகர்களுக்கும் சரி, கமல் சார் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இல்லை இவங்க 2 பேரும் ஹீரோ வச்சுட்டு நார்த் சைடு இல்லை அதர் சைட்லேருந்து வில்லனை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பேன் இந்தியா படமாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு 1000 கோடி அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி அனிருத் மியூசிக்கு, ரெட் ஜெயின் வேறு ப்ரொடக்ஷன் டீமு. ஸோ 1000 கோடி கொண்டு வந்துடுவாங்க, பார்க்கலாம். அநேகமாக அடுத்த வருஷம்னா தீபாவளி எண்டு அதில் வரும்னு நினைக்கிறேன். கிளிம்ஸ் டீச்சரை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இது ரொம்ப வருஷத்தை கழித்து நான் ஒரு 30 வருஷம் கழித்து ஒரு கம்பேக்கு. முன்னாடி 16 வயதுலேயே அலாவுதீன் 40 விளக்குக்கு அப்புறம் இது வந்து ஒரு கூட்டணி வந்திருக்கு. நிறைய கை மாறி கடைசியாக நெல்சனுக்கும் வந்திருக்கு. நெல்சன் எந்த அளவுக்கு செதுக்க போகிறாரு, எந்த அளவுக்கு ஆப் வைக்க போகிறாருன்னு தெரியல. ஆக்சுவலி ஜெயிலரில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு போர்ஷனே கம்மியாக தான் இருக்கும். வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே இவர் யார், இந்த தெலுங்கு நடிகர், அவருக்கு தான் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவர் பண்ணிட்டாருன்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கமல் ஆகிடுவார். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே பார்த்திங்கன்னா கமல் வந்து ஹீரோவாக தான் இருப்பார். ஃபஸ்ட்டு 2 படத்துலையுமே 16 வயதுலையும் சரி, அலாவுதீன் 40 விளக்கும் சரி, கமல் தான் ஹீரோ மாதிரி இருப்பார். ரஜினி வந்து ஒரு வில்லன் மாதிரி கேரக்டர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அதே பேட்டர்ன் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு தெரியல, படம் வந்து பார்த்தா தான் தெரியும். பட் பிஜிஎம்மும் அட்டகாசமாக போட்டிருக்காரு. அந்த பத்தலை அந்த பிஜிஎம் தான் போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் ரீமேக் பண்ணி போட்டிருக்காரு. ஓவராலாக பார்க்கும்போது செம்ம கூஸ்பமாக இருக்குது. நம்ம தேட்டரில் இப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் கிளிம்ஸாக. நான் என்னென்ன இத்தனை நாளாக யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம். பட் இப்போ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த படம் வச்சு தான் அடிக்கலாம்னு பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டு பெரிய தலைங்களை வச்சு பிளான் பண்ணிக்கிறாங்க. இவர் எப்படி இருந்தாலும் ஒரு 800 கோடி வந்துடும்னு நினைக்கிறேன். 1000 கோடி டச் பண்ண முடியுமான்னு தெரில. ஒரு 800 கோடி வரும். ஏன்னா நம்ம நார்த் சைட்லலாம் வந்து அந்த ஹிந்தியில் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் அங்கே செட் ஆனால் தான் நம்ம 1000 கோடி 2000 கோடி அடிக்க முடியும். பட் இங்கே தெரில. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜெர்னி. 90s கிட்ஸு, 80s கிட்ஸு, 70 கிட்ஸ்லாம் லைக் பண்ணுவாங்க. ஜென்சி கிட்ஸுக்கு எது பிடிக்குமான்னு தெரில. 2K கிட்ஸாக கூட ஓரளவு லைக் பண்ணுவாங்க. கமல் சாரோட விக்ரம் ஒரு ஹேர் ஸ்டைலில் இருக்கார், அதே குஸ்பமாக இருந்தது. ரஜினி சாரும் ரொம்ப விண்டேஜ் இதில் இருக்கார், அதுவும் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. 2 பேரும் ஹீரோவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் சண்டலில் போட்டாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் நம்மளால நடிக்காமல் இருந்தாங்க. இப்போ இதுக்கு மேலே இங்கே சரி கடைசி படமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் நடிச்சுட்டு கடைசி படமாக கூட எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் இது கடைசி படம்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கூட்டம் வரும். அதான் இப்போ கமல் தான் ஹீரோ, வில்லன் வந்து ரஜினி தான். இப்போதைக்கு அவங்க 2 பேர்த்தோட நேமை வந்து வச்சுருக்காங்க. கன்வின்சிங் சூனும் போட்டிருக்காரு. என்ன வைக்கணும் போகிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைட்டில் வந்துட்டு என்னால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா எந்த கிறுக்கு மாதிரி கேட்பாரான்னு தெரியல. ஜெயிலர் 2 இந்த கேள்வி தான் கேட்கறது தான் தப்பு. இந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டு நம்ம உள்ளே போனால் தான் நம்ம வந்துட்டு என்ன படம்னா சொல்லி நம்ம பார்க்குறவங்களையும் தடுத்துடுறோம். அதனால தான் ஒரு இது இப்போ எடுக்கட்டுமே, ஃபஸ்ட்டு படம் வெளியே வரட்டும். சும்மா இப்பயே வந்துட்டு ஒரு 1000 கோடின்னா அவ்வளோதான். இந்த ப்ரொடியூசர் மண்டையை முக்காடு போட்டு போக வேண்டியதுதான். ஆமாம், அவர் விக்ரம் கெட்டப்பில் இருக்கிறாரு. இவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் என்ன கெட்டப்பில் இருக்கிறாரு, அவர் தான் எனக்கு தெரிஞ்சு வில்லன் மாதிரி இருப்பார். யார் ஹீரோன்னு சொல்லிட்டு அந்த கார் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 பேர்த்தில் கேட்குறாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் தான் வில்லன் மாதிரி தெரியுது. நம்ம கமல்ஹாசன் ஹீரோ மாதிரி இருக்குது. அப்புறம் ரெண்டும்
ரெண்டு மாற்றி மாற்றி நம்ம மங்காத்தால் எப்படி தலையை காட்டினாலும் அந்த மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாக்கி சாரப்பா, நம்ம துப்பாக்கி படத்தில் வில்லன், அந்த அவரு நடித்தா நல்லாயிருக்கு. இல்லைன்னா நம்ம எப்படி இருந்தாலும் நார்த்துலேருந்து தான் கூப்பிட்டு வருவார். ஆனால் நெல்சன் இந்த தடவை கேரளாவிலேருந்து யார் இறக்க போகிறான்னு தெரில, பார்க்கலாம். அந்த கேர்ள்ஸ் தான் அதான் ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அது வேறு இடு பாட்டிக்கிட்டு போவோம். அதை வேறு ஒரு 2 தடவை அந்த கிளிம்ஸை போட்டாலும் அந்த அந்த ஃப்ரேம் மட்டும் தனியாக தெரியுது. அதை ஆட்டிகிட்டு போகிறது மட்டும் தனியாக தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா அந்த அந்த வாட்சில் இந்த கண்ணாடியிலே சண்டை வருது. அது ஒரு மாதிரி நல்லா நல்லா காமெடியாக தான் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் எப்படி அனிருத் மியூசிக்கில் பின்னி விட்டுருவாரு. பட் கார் வர்றப்ப அஜித் வருவாரான்னு தெரில. அப்புறமேட்டு ஏதாவது கட்சி வந்துட்டாங்கன்னா விஜய் வந்துடுவார். ஏதாவது அவர் நெல்சனுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாஸில் ஏதாவது ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் போனவொடனே பார்த்தா ஜெயிலர் 2 நினச்சிட்டு தான் உள்ளே போனேன். பார்த்தா இது வேறு பேர். அவரே தான் மறுபடியும் பண்ணுறாரு. நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா கை மாதிரி சுந்தர் சீட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தானே நெல்சன்கிட்ட இப்போ கடைசியாக வந்துருக்குது. அதுக்கு முன்னாடி யார்கிட்டே போணுச்சுன்னு நினைக்கிறேன். சிபி சகோதரா கிட்ட போணுச்சு. அப்புறம் அவரும் என்ன எலவோ எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. எல்லாம் இதில் 2 பற்றியும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. நம்ம அந்த அவன் எடுத்துட்டானா, சரி நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுப்பார். இந்த வாட்ச் எடுப்பார். அது ஒரு மாதிரி வில்லன் இதுக்கு ஏற்ற மாதிரி 2 பேர்த்துக்கு நடிக்கிற மாதிரி வில்லனை சூஸ் பண்ணி வச்சாங்கன்னா இன்னும் நல்லாவே கூஸ்பமாக இருக்கும். தெரிஞ்சு நாட்டில் ஷாருக் கான், சல்மான் கான்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ரீச் ஆக சூப்பராக இருக்கும். லோகேஷ் கனகராஜ் அது பார்த்தா கூப்பிட்டாரு. அமீர் கான் கூப்பிட்டு வந்தார். இவர் அநேகமாக ஷாருக் கான்லாம் சல்மான் கான் தான் கூப்பிட்டு வரணும். கூப்பிட்டு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ரொம்ப அமீர் கான் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் அவங்களும் கொஞ்சம் பார்ட் ஆஃப் டைம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா இதில் ரஜினி கமலுக்கு இவங்களுக்கே ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்கலாம் கோச்சிக்குவாங்க. இதுக்கு மேலே ரசிகர்கள் சண்டை போட மாட்டாங்க. 2 பேர் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் தான் நினைப்பாங்க. எந்த ஒரு ரெட் ஜெயிண்ட் இப்போ என்ன கட்சி இதுக்காக 2 பேத்தையும் கூட்டு சேர்த்துருக்காங்க. ஆல்ரெடி அவர் ரஜினி ஆல்ரெடி முட்டு கொடுத்துட்டு இருந்தார் திமுகவுக்கு. இதை பற்றி பேசாதீங்கன்னு. கமல் கமல் போய் சேர்ந்துட்டாரு. அவரோட கட்சிக்கு நிதி திரட்டி அப்படியே அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு படமும் கொடுத்து வாங்க நடிங்கன்னு சொல்லி முடிச்சாரு. இப்போ டிஎம்கே இதுவும் போயிருக்கு, தேமுதிகவும் போயிருக்கு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். தேங்க்யூ. எல்லாம் அங்கே தேட்டரில் வைப்பாக தான் இருந்தாங்க. ஆனால் ரிவ்யூ கொடுக்குறப்ப நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் சோகமாக வெளியே போயிட்டுக்கிறாங்க. சில பேர் கொடுக்காமே போயிட்டுக்கிறாங்க. அது ஏன்னு தெரில. அது ஆடியன்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு தெரில. இல்லை அந்த இப்போ இவங்கெல்லாம் மட்டும் அரசியலுக்கு முன்னாடி எந்த படத்தில் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம ஜனநாயகத்தை விட மாட்டாங்க. அது ஏன்டா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. நம்ம தளபதியும் இப்படி தான் இழுக்க பார்த்தாங்க. அவர் போகலை அந்த பக்கம். கமல் அந்த பக்கம் போனதுனால ஈஸியாக ஒவ்வொரு படமாக வருது. விஜயும் போயிருந்தாருன்னா அவரது ஒவ்வொரு படமாக வந்திருக்கு. பீஸ்ட் 2ன்னு கூட எடுத்திருப்பாங்க. ஏன் ஜனநாயகம் வராதுக்கான இது ரெட்ஜைனால. ஆமாம் ரெஜி இப்போ இங்கே தான் எதோ ஃபங்க்ஷன் வச்சாலும் 2 பேர் தான் கூப்பிட்றாங்க. 2 பேரும் ஐக்கியமாயிட்டாங்க. அதனால் 2 பேர் எடுக்கிறாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. சில விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் இப்போ அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. மற்றபடி ஜென்ரல் ஆடியன்ஸ் இவங்க ஃபேன்ஸுக்கெலாம் பிடிக்கும். விஜய் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் அவங்க அதாவது ஜனநாயகன் படம் வேறு இவ்வளோ நாள் வராமல் வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா படத்தை பார்த்தே பயந்துக்கிட்டு அரசியல் அதாவது எலெக்ஷனுக்காக படத்தையே பார்த்து பயந்து தான் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கேஸும் வாபஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே சென்சாரில் 20 நாள் கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நீ என்னென்னமோ கட் பண்ணுறதை கட் பண்ணிவிட்டு ஏசரியோட கொடுத்து ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா ரீசன் எலெக்ஷன். அவ்வளோ பயம் எதுக்குன்னு தெரில. பார்ப்போம். இந்த கருத்துக்கெல்லாம் பார்த்து பயந்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.